ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு, என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் 11ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வருது. அன்று தமிழ் மாதம் தை மாதத்துடைய 29ஆம் நாள். கிழமை செவ்வாய்க்கிழமை. ஆக்சுவலி இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த செவ்வாய்க்கிழமை தை மாதத்துடைய தைப்பூசமானது வருது. தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாள்னா அது இந்த தைப்பூசத்தை சொல்லலாம். தைப்பூசத்துடைய மகிமையை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. மேக்சிமம் எல்லாருக்குமே தைப்பூசத்துடைய மகிமை தெரிந்திருக்கும். இந்த தைப்பூசத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்கவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தைப்பூசத்துலேருந்து கடக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் தைப்பூசத்தில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமும் இருக்குது. தைப்பூசத்தில் என்ன பரிகாரம் செய்யணும், அதை செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தைப்பூசத்தில் பணத்தை மூட்டையில் அள்ள போகிற மாதிரி உங்கள் ராசிக்கு இனி நீங்கள் தான் ராஜாங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக போகுது. ஸோ அந்த சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. தைப்பூசத்தில் எடுத்த காரியங்கள் தர்மத்தோடு 100% முயற்சியோடு செய்யக்கூடிய கடக ராசிக்காரங்க உங்களுக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஏராளமானது என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவ அதிபதி தன குடும்ப வாக்காதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு 7வது இடத்துல போய் மகரத்தில் அமர்ந்து இந்த தைப்பூசமானது வருது. மகரத்தில் போய் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறாரு. 7வது இடத்துல சூரியனும் புதனும் கண்டிப்பாக பெரிய குறைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க போகிறாரு. இந்த மாதிரி பார்த்துக்கிறதுனால இந்த தைப்பூசம் உங்களுக்கு சிறந்ததாக அமைய போகுது. அனுபவிக்க, வாழ்ந்து பார்க்க, பயணங்கள் செல்ல, வருமானத்தை பெருக்க, புதியன புகுதறது என்று சொல்லக்கூடிய ஆடை அணிகலன்கள் சேர்க்கை பெற்றுக்கொள்ள, வருமானத்தை பெருக்கிக் கொள்ள, இந்த மாதிரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஏற்கனவே வருமான தொழிலில் இருந்து வந்த தடைகள், சுணுக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு மறைந்து போகும். எல்லாத்துக்கும் மேலே அனைத்து விஷயங்கள்லையுமே உங்களுக்கு அனுகூலமான நற்பலன்கள் கிடைக்க போகுது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு அனுகூலமான தைப்பூசமாக இந்த தைப்பூசம் அமைஞ்சிருக்கு. கடகராசிக்கு 8வது இடத்துல சனி இருக்கிறாரு. இந்த சனீஸ்வரர் பகவானை பார்த்து தான் சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கிறாரு. இதனால் கடகத்துக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே உடைந்து எரியிற மாதிரி சூழ்நிலை அமைய போகுது. அரசாங்கத்திடம் இருந்து வர வேண்டிய பணவரவு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. செலவுகள், குழப்பம் இதெல்லாம் தீரும். பிரச்சனைகள், தகராறு இதெல்லாம் அனைத்தும் முடிவுக்கு வரும். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, சொத்து தொழில் சம்பந்தமான வழக்கு பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை அடைவீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்தது போல வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கடகத்திற்கு ராசிக்கு 12வது இடத்துல செவ்வாய் இருந்து கொண்டு 3வது இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரு. இதன் காரணமாக 5 கூறியவர் 3வது இடத்தை பார்ப்பது என்பது உங்களுடைய உத்வேகம், முயற்சி, முன்னேற்றம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அந்த மாதிரியான ஒரு தைப்பூசமாக இந்த பூசம் அமைய போது நினைத்ததை உடனே தர்மத்தோடு செய்யக்கூடிய குணம் பெற்றவர்கள் நீங்கள். உங்களுடைய குணத்திற்கேற்ப உழைப்புக்கேற்ற பலன்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு தெளிவாக அமைஞ்சிருக்கு. சூரியன் ராசியை பார்க்கறதுனால மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீரும். தந்தையின் மூலம் வரவேண்டிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தீரும். மூத்தவர்கள் உங்களுக்கு பகையாளியாக இருந்தது போய் உறவாளியாக மாறுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே 7வது இடத்தின் சூரியன் இருக்கிறதுனால
குடும்பம் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த தைப்பூசத்திலிருந்து உங்களுக்கு தீரும். புதன் 7வது இடத்துல இருக்கிறது தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பூமி, கட்டடம், கரண்ட்ராட்டிக் இந்த மாதிரியான வேலைகளில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுவும் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களுக்கு, தொழில்கள் செய்யக்கூடியவங்க நல்ல லாபத்தை பெறுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அப்புறம் புதன் கேந்திரத்தில் அமர்றதுனால உறுதியாக உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நல்ல தாள்கள் முன்னேற்றத்தை பெறுவீங்க. பிள்ளைகளால் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அஷ்டமத்து சனி உங்களுக்கு கடந்து போகக்கூடிய நிலையில் இருக்குது. இதனால் ஆயுள் பாக்கியம், ஆரோக்கிய பாக்கியம் இதெல்லாம் குறைகள் இல்லாமல் இருக்கும். வயிறு கோளாறுகள், ஜீரண கோளாறுகள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் குணமாகும். ஸோ இதனால் உங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் வந்து மாறும். அதுக்கப்புறம் 2வது இடத்த சனி பார்க்கறதுனால பணப்பற்றாக்குறையை சமாளித்து கொண்டே செல்லக்கூடிய சூழல் உருவாகும். 9வது இடத்துல சுக்கிரன், ராகு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுப்பது, கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களில் தைப்பூசத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டும். 11வது இடத்துல வியாழன் அமர்ந்திருக்கிறாரு. வியாழனும் செவ்வாய் 3வது இடத்தை பார்க்குறாங்க. இதனால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும். நினைத்தது ஆக்சுவலி நிறைவேறும். கேட்டது கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தாறுமாறாக இருக்குது. எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டாகும். 7வது இடத்துல குரு பார்க்கறதுனால கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இருக்கிறதுனால சாணக்கியத்தனமாக அதனை கடந்து செல்வது நல்லது. மொத்தத்தில் இந்த தைப்பூசத்திலிருந்து சிறந்த தைப்பூச நாட்களாக இருக்க நீங்கள் ரொம்ப சுவாமி தரிசனம் செய்வது நல்லது. அதாவது முருகனை தரிசனம் பண்ணுவது நல்லது. ஸோ இதுதாங்க தைப்பூச பலனாக உங்களுக்கு பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தைப்பூச பலனை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்படுவது என்னங்கிறதையும், இந்த தைப்பூச விரதத்தை எளிமையாக முறையில் வீட்டில் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படிங்கிறதையும் கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் வந்து பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும். அந்த வரிசையில் இந்த ஆண்டு தைப்பூசம் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 11ஆம் தேதி வந்திருக்கு. இது முருகனுக்கு உகந்த விசேஷ வழிபாடு செய்யப்படக்கூடிய நாள். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தண்டு கொண்டாடப்படக்கூடிய இந்த தைப்பூசம் அனைத்து முருகன் கோவில்களில் கோலாகலமாக கொண்டாடப்படும். இந்த நிலையில் நாம் வீட்டில் இருந்தே முருகனை நினைத்து தைப்பூச விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறது என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெளிவாக கடக ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்க. நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவேசம் இருந்து முருகனை தரிசிக்கணும். வழிபாடுகள் இந்த நாளில் நீங்கள் செய்தீங்கன்னா வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். இந்த நாளில் நீங்கள் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யணும். இப்போ இந்த 3 தெய்வங்களையும் இந்த நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். மேலும் இறைவன் ஒளி வடிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்தியது மற்றும் மக்களுடைய பசி தீர்க்க இன்று அவர் பெயரில் அன்னதானம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசோதியில் 2 கலந்த வள்ளலார் பெருமான இந்த தைப்பூசத்தில் வணங்குபவர்களுக்கு அவர் பெயரை சொல்லி உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்வது நோயற்ற வறுமை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு தரும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கடக ராசிக்காரங்க இந்த நாளில் வந்து செய்யணும். ஸோ இதுதாங்க தைப்பூச பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்து பயன்பெறுங்க. ஸோ தைப்பூச பரிகாரம், தைப்பூசத்தில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.